பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூடி வந்திருக்கிறவர்கள், இன்று புதிதாய் வந்திருக்கிறவங்க, ஆன்லைன் மூலமா இணைந்திருக்கிறவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களுக்கு இந்த 2026 ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அப்படியே பக்கத்தில் 2-4 பேருக்கு விஷ் பண்ணுங்க பார்க்கலாம், சிரித்த முகத்தோடு. ஹல்லேலூயா. எஸ், சிலர் கையை விடவே மாட்டேங்கிறீங்க. ஆமே, கொஞ்சம் மானிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணு. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டும் இந்த கண்காடியா ஸ்கூல் கிரவுண்டில் வைத்து இந்த நியூ இயர் சர்வீஸ் நடத்த தேவன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன். திரளான ஜனங்கள் நீங்கள் கூடி வந்திருக்கிறீங்க. அநேகர் மைதானத்துக்கு வெளியே சைடில் இருக்கிறீங்க. உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த 2025 ஆண்டு முழுவதும் தேவன் கிருபையாய் நம்மை பாதுகாத்து அதிசயமாய் நம்மை நடத்தி எத்தனை மேடுகள் எத்தனை பள்ளங்கள் எல்லாவற்றையும் கடக்க பண்ணி தேவன் கிருபையாய் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே, கர்த்தர் எனக்காக இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த 2026 ஆண்டு ஏங்கின பல காரியத்தில் கர்த்தர் திருப்தி அடைய செய்ய போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லு. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நீங்க கேட்டு விட்டுறக்கூடாது. இந்த வசனத்தை நீங்க எழுதி வைங்க. இந்த வசனத்தை நீங்க டெய்லி அறிக்கை பண்ணுங்க. நீர் உமது கையை திறக்க நாங்கள் நன்மையால் திருப்தியாவோம். வசனத்தில் அவைகள் என்று இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் நமக்கென்று படிக்கும் போது, நீர் உம்முடைய கையை திறக்க நாங்கள் நன்மையால் திருப்தியாவோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்படி, நீர் உம்முடைய கையை திறக்க நாங்கள் நன்மையால் திருப்தியாவோம். என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று இப்பொழுது நீ காண்பா என்று மோசேக்கு சொன்னவர் நிச்சயம் நமக்கு நடப்பித்து அதை காண்பிப்பார். ஆமேன். அத்தனை ஜனங்களின் தேவையை சந்திக்க ஆண்டவருக்கு ஒரு காற்றை அனுப்பினால் போதுமாயிருந்தது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வனாந்திரம் எவ்வளவு பெரியதானாலும் அதை கடக்க வேண்டிய பலனையும் கிருபையும் தந்ததும் அல்லாமல் அவரும் நம்மோடு கூட பயணிக்கிறார் அல்லவா. ஆமேன். டெய்லி பராமரித்து கிருபையை நம்மை நடத்தினதுனால் அல்லவா இந்த புதிய ஆண்டையும் நாம் கண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். என்றைக்கும் இப்படி இருக்க கர்த்தர் விடமாட்டார். நாகும் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன். சங்கீதம் 90 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, துன்பத்தை வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாய் எங்களுக்கு இன்பத்தை காண பண்ணுவீராக என்று. காரணம், கர்த்தரதை செய்கிறவர். ஒரு தலைமுறைக்கு யோபு பிரச்சனையை பார்த்தான். 4 தலைமுறைக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வாதத்தை காண செய்தார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஆசை கூட இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தர் பேசும்படியா. நன்றி ஆண்டவரே, உடைய கிருபை நீர் இந்த ஆண்டு எங்களுக்கு தந்த அருமையான வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றி. நீர் உம்முடைய கையை திறக்க நாங்கள் நன்மையினால் திருப்தியாகும். நீர் தருகிற நன்மையில எங்கள் ஆத்மாவுக்கு வேண்டியது, எங்கள் ஆவிக்கு வேண்டியது, எங்கள் சரீரத்துக்கு வேண்டியது எல்லாமே இருக்கிறதப்பா. உண்மையிலே நல்ல மேய்ச்சல் எங்களுக்கு எப்பொழுதும் கிடைப்பதற்காக நன்றி. இந்த நேரம் தொடர்ந்து இங்க கூட பேசுங்க. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். 104வது சங்கீதம் 28வது வசனம் ஒரு விசை கூட வாசிக்க கேட்கலாம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். ஒரு பெரிய செய்தி எல்லாம் கொடுக்க போறதில்ல, ஒரு சின்ன செய்தியை கொடுத்து செபிக்க விரும்புகிறேன். ஆமென். நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு உட்கார்ந்தா கொஞ்சம் கறக்க தான் செய்யும். ஆனா உங்களை பார்த்து அப்படி தெரியல. ஆமென். நாங்க 5 மணி வரை வந்து கேட்போங்கிற மாதிரி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருப்தி
எல்லா மனுஷனுக்குமே இதான் தேவை. ஆமா, திருப்தி அப்படின்னா மன நிறைவு அல்லது போதும் என்கிற உணர்வு அல்லது குறைவு இல்லாத நிலை அல்லது பூரணம் அல்லது எதிர்பார்த்த காரியம் நன்மையாய் முடியும் போது உண்டாகிற ஒரு மனநிலை இருக்கிறதல்ல, எல்லாம் நிறைவாக நான் நினைச்சதை விட எல்லாம் சூப்பரா முடிஞ்சிட்டு இப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த திருப்தி யாருக்கு தான் தர முடியும் அப்படின்னா, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற தேவனால் மட்டுமே முடியும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பூமியை பார்த்தபோது அது ஒழுங்கின்மையுமாய் வெறுமையா இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு. அந்த வெறுமையான பூமியை அவர் எவ்வளவு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றை சிருஷ்டித்து நாம் குறித்த நாளுக்குள்ள எல்லாவற்றையும் படைத்து ஒரு நிறைவாக்கி, ஆமென், அதன் பிறகு தேவ மனிதர்களை கொண்டு எழுதுகிறார், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆமா, இந்த பூமிக்கு எப்பொழுது இந்த நிறைவு வந்தது? இந்த நிறைவு வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமி எப்படி இருந்துச்சு? ஹல்லேலூயா. இந்த நிறைவு வருவதற்கு முன்னே பூமி எப்படி இருந்துச்சு? பூமி ஒழுங்கின்மையும். ஆமா, சர்ச்சில் இப்படி கேட்டு பழகிட்டேன். சர்ச்சில் நீங்க மெதுவா பேசினாலும் எனக்கு கேட்கும். இங்க நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், அதனால கொஞ்சம் சத்தமா. ஆமே, பூமி எப்படி இருந்துச்சு? வெறுமையா இருந்துச்சு. அந்த பூமியை கர்த்தர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றாலும் நிரப்புகிறார். நிரப்பி விட்டு சொல்லுகிறார், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. என் வாழ்க்கையில கர்த்தர் கையை திறந்து திருப்தியாக்குவார். ஆனா நாம் ஆரம்பத்திலேயே மனசுல எழுதி வச்சிருக்கணும், யார் வாழ்க்கையில் அந்த நிறைவை கர்த்தர் கொடுக்கிறாரோ அவர்கள் முழுவதும் கர்த்தருக்குரியவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இப்பவே சொல்லிருங்க, கைகளை உயர்த்தி, நானும் என் குடும்பமும் ஆண்டவரை உம்மையே சேவிப்போம், உம்மையே சேவிப்போம், நாங்கள் உம்முடையவர்கள். சத்தமா சொல்லுங்க, நாங்கள் உம்முடையவர்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து வருகிற நாட்களில் இந்த செய்தியை கேட்கலாம். இன்று ஆமென், கர்த்தர் யார் வாழ்க்கையில் அந்த திருப்தியை, அந்த நிறைவை கட்டளையிடுகிறார் என்கிற ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யார் வாழ்க்கையில கர்த்தர் அந்த திருப்தியை கட்டளையிடுகிறார்? 1 சங்கீதம் 34:10. நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம் தான். 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். அதாவது தேடுகிற நிலை என்பது ஜெபிக்கிறது கிடையாது, தேடுகிறதுல ஜெபம் இருக்கிறது. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அடுத்து தேடுங்கள், அதுக்கு அடுத்த நிலை. ஆமென். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எஸ்ரா 8:22 எஸ்ரா இப்படி சொல்லுகிறார், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாயிருக்கிறது. தேடுகிற எல்லார் மேலும், அதுல இந்த கோத்திரம், இந்த ஜாதி, இந்த சபை வித்தியாசமே கிடையாது. தேடுகிற எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்கிறது. இந்த முதலாம் மணி நேரத்தில், இந்த முதல் செய்தியில நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறோமா? நாம் தேவனிடத்தில் தேடுகிறவர்களா இருக்கிறோம். அதனாலதான் சொன்னேன், ஜெபிக்கிறத மட்டும் வச்சு தேவனை தேடுகிறதாய் சொல்லக்கூடாது. தேவனிடத்தில் தேடுகிறோம், தேவனிடத்துல தேடுகிறோம், எல்லாரும் தேடுகிறோம். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் கால் தட்டி கீழே விழும்போது கடவுளையும் தான் கூப்பிடுறான். ஆமென். தேவனிடத்தில் தேடுகிறோம். தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறோமா? தேவனை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் ஆமென். ஃபர்ஸ்டா ஆண்டவரை அறிந்த அந்த முதல் நாள், அதாவது ரட்சிக்கப்பட்டு ஒரு நாளான பிலிவர் கூட எல்லார் மேலும் அவருடைய கரம் நன்மையா இருக்கிறது. தேவனை தேடின நபர்களில் ஒரு நபர் நமக்கு ரொம்ப ஃபேவரேட், தாவீது. தாவீதை குறித்து வேதத்துல பார்க்கும்போது சங்கீதம் 5:3 தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படிங்கிறார்.
தேவனை தேடுகிற உன்னுடைய மனநிலையை பாருங்க. காலையிலேயே 143 சொல்லுகிறார் 8 அதிகாலையிலே என்று. அதிகாலையில் உன் கிருபையை கேட்க பண்ணும் அப்படிங்கிறார். அதிகாலை என்று சொல்லும் போது முதலாவது என்று சொல்லலாம். முதலாவது நல்ல கவனமா கேளுங்க. தேவனை தேடுகிறவனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? அவன் லைஃப்ல முதலாவது யாரா இருப்பாங்க தெரியுமா? கர்த்தரா இருப்பாங்க. ஆமென். நம்ம இப்போ எல்லாருமே ஒரு பழக்கப்பட்டுட்டோம். என்ன தெரியுமா? முதல்ல கண் திறந்ததும் கை எங்க போகும்? அழகா சிரிக்கிறீங்க. நீங்க சொல்ல வேண்டாம், அங்க இருந்த ஆக்ஷனே எனக்கு தெரியுது. ஆமென். முதலாவது அதிகாலையிலே முதலாவது தேவனை தேடுகிறவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்னா, அவன் முதலாவது யாரதான் அப்படின்னா கர்த்தர். ஃபர்ஸ்ட் காட். அவன் லைஃப்ல எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் காட். அதுவும் எப்படி இருக்கிறதோ உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். முதலாவது நீதிமொழிகள் 8 அதனுடைய 34 சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனை தேடுறவங்க உண்டான்னு கேட்டா நம்ம எல்லாருமே கை தூக்குவோம். ஆனா நம்ம லைஃப்ல the first காடை வச்சிருக்கிறோமா? ஃபர்ஸ்ட். எனக்கு எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட். அந்த இடத்துல வேற யாரையாவது தூக்கி வைக்கிறோம்? அதாவது தேவன் இருக்கிற ஸ்தானத்துல வேற யாரை தூக்கி வச்சாலும், பாஸ்டரை தூக்கி வச்சாலும் நாம செய்கிறது விக்கிரக ஆராதனை. அதனாலதான் கொரிந்து சபைக்கு நிருபத்தை எழுதும் போது பவுல் ஒரு கேள்வி கேட்பார். பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் அப்படி கேட்பார். ஏன்னா பவுலை சேர்ந்த ஒரு கூட்டம், பேதுருவை சேர்ந்த ஒரு கூட்டம், இப்படி குரூப் பீஸா வர ஆரம்பிச்சிட்டாங்க. பவுல் யாரு தெரியுமா? எங்க பவுல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பவுல் எழுதுறார், பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். முதலாவது ஆபிரகாமை பார்த்தீங்களா? ஆண்டவர் கேட்கிறார், உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து அப்படி சொல்லும் போது அவன் கொஞ்சம் கூட தயங்கல. சோதோம் அழிக்க போறேன்னு சொல்லும் போது காலில் விழுந்து கதறினார். அதே போல கதறி இருந்தா ஆண்டவர் கொஞ்சம் மாத்தி இருப்பார், அல்லது பிளான சொல்லியிருப்பார். ஆபிரகாமே எழும்பு, பிளான் வேற இல்ல. ஆபிரகாம் பாப்பாரு, என்ன ஆண்டவரே டவுட் வந்துட்டு, ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, நான் ஈசாக்குக்காக இஸ்மவேலை இழப்பேன் ஆண்டவரே, ஆனா யாருக்காகவும் என்னை அழைத்த ஆண்டவரை நான் விட மாட்டேன். முதலாவது கர்த்தர். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் என்ன தெரியுமா? என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தரிடத்திலிருந்து என்ன பெறுகிறான் தெரியுமா? தயை பெறுவான். முதலாவது காலையிலே அப்படிங்கிறார். காலையில சரி. அதுக்கப்புறம் தாவீதுட்ட கேட்டா சங்கீதம் 55:17 சொல்றாரு, அந்தி சந்தி மதியான வேளையில தியானம் பண்ணி முறையிடுவேன். என்ன தெரியுமா? மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றது. இன்னைக்கு நம்ம அநேகருக்கு குழப்பம் என்னன்னா, என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றதுக்குன்னு எனக்கு யாருமே இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை யாரும் இல்லைன்னு அளவே கூடாது. அதனாலதான் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்தார், ஏன் அழுகிறாய், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? ஏன் அழுற? ராஜாவானவர் உன்னிடத்தில். அந்தி சந்தி மத்தியான வேளை, ஈவினிங் மார்னிங் அண்ட் நூன் டைம். ஆமே, அதை எப்படி சொல்ல வருமே? காலையிலே எழும்பிட்டாரு, அதுக்கப்புறம் பகல் நேரம், மத்தியான நேரம், சாயங்கால நேரம் என்ன பண்றார்? மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். மனசுல ஏதாவது பாரமா இருக்கும், உடனே ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே அதை சொல்லிட்டு தான் கடைசி சொல்லுவாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? மத்தியானம் மனசுல பாரம் வரும், உடனே நம்ம வெயிட் பண்ணுவோம். எதுக்கு தெரியுமா? அடுத்த நாள் காலையில வர. ஏன்னா நம்ம பிரேயர் டைம் எப்போ? காலையில இல்ல. அதாவது எப்போதும் இயேசுவோடு, எப்போதும் அவரோடு. ஆமென். காலையிலே உமக்கு நேரம் எழும்பினதுமே ஃபர்ஸ்ட் காட். அதுக்கப்புறம் காட் தான். அப்படி பாருங்க, சில பாருங்க வேலை செய்யும் போதே பாடிட்டு இருப்பாங்க. அதாவது மனசுல ஒண்ணு தோணும் பாருங்க, அது அப்படியே எழும்ப ஆரம்பிக்கும். உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும், ஆண்டவரே
மனக்குமுறல் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறோமா? மனசுல இருக்கிற எண்ணங்களை சொல்லியிருக்கிறோமா? மனசுல இருக்கிற ஆசைகளை சொல்லியிருக்கிறோமா? மனசுல இருக்கிற பாரங்களை சொல்லியிருக்கிறோமா? ஜெபத்துல கொஞ்சம் வைக்கிறோம், அதை தாண்டி நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தர் சும்மா என் வாழ்க்கையில எல்லாம் கையை திறக்க மாட்டார். அவருக்கு நான் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். என்ன நம்பிக்கை தெரியுமா? இவனை எவ்வளவு உயர்த்தினாலும் இவன் என்ன விட்டு போக மாட்டாங்கிற நம்பிக்கை கொடுக்கணும். இந்த நம்பிக்கை ஆபிரகாம் மேல இருந்ததுனாலதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன பிராமிஸ் கொடுத்தார்? நான் வானத்து நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை கேட்டு அழைப்புக்கு கீழ்ப்படியல, அழைத்தவரை நேசித்து கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாமே அவர் கையில இருக்கு, எல்லாமே அவர் கையில இருக்கு, எல்லாமே. அதாவது வானத்தை அவர் ஒருவராய் விரித்தவரா, ஒருவராய் வானங்களை விரித்தவரை துதியுங்கள். பாருங்க, நம்ம பெட்ல ஒரு ஷீட்டு போடுறதுக்கே 2 பேருடைய ஹெல்ப் வேணும். இந்த பக்கம் இழுத்து அந்த பக்கம் பொத்துட்டு வருது. அவர் ஒருவராய், கேப்ரியல் நீ அந்த சைடு படி, மீகாவேல் நீ இந்த சைடு படி, நான் வானத்தை விரிக்கணும் இல்ல, ஒருவராய் விரிக்கிறவர். எல்லாத்தையும் அந்த சமுத்திர தண்ணீரை இப்படி எடுத்தாருன்னா மொத்த உள்ள கையில இருக்குமா? மணல் இருக்குல்ல, பூமியில இருக்கிற மொத்த மணல் அவருக்கு ஒத்த கையில இருக்கும். இவ்வளோ பெரிய தேவன் கையில என்னை திருப்திப்படுத்த வேண்டியது இருக்காதா? ஆனா நான் அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அதனாலதான் இயேசு ஒரு ஜெபம் பண்ணுவார். பாத்தீங்களா, என்ன ஜெபம் பண்ணுவார்? பிதாவே, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் அப்படிம்பார். உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை, யோவான் 17:2 என்று நினைக்கிறேன், மகிமைப்படுத்தும். என்ன அதன் அர்த்தம்? அப்பா, நீங்க என்ன எவ்வளவு மகிமைப்படுத்தினாலும் அந்த மகிமை அனைத்தும் நான் யாருக்கு தெரியுமா தருவேன்? உமக்கு தருவேன். அதனாலதான் ஆராதனை யாருக்கு மட்டும் செலுத்தணும் தெரியுமா? தேவனுக்கு மட்டும்தான் செலுத்தணும், இயேசுவுக்கு மட்டும்தான் செலுத்தணும். இயேசுவுக்கு செலுத்துகிற ஆராதனை மட்டும்தான் ஒரு புள்ளி கூட குறையாம பிதாவுக்கு போய் சேரும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனைக்குரியவர் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நம்பிக்கையை குமாரனாகிய கிறிஸ்து கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி, முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் அவரை அறிக்கை செய்யும்படிக்கு கர்த்தர் எவ்வளவு மேன்மையை கொடுத்து அவருடைய உட்கார வைத்து, வேதம் சொல்லுகிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். காலையில, அது மட்டும் இல்ல, அந்தி சந்தி மதியான வேளை. அடுத்து தாவீது சொல்லுகிறார், 63வது சங்கீதத்தின் 6வது வசனத்தை வாசியுங்கள். ஆமே, நல்ல தெரிந்த வசனங்கள் தான், ஆனால் இந்த வார்த்தைகளை பாருங்கள். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அதாவது ஆயத்தமாகிறாரு, முறையிடுறாரு. இப்ப என்ன அப்படின்னா அப்படி நினைச்சிட்டு இருக்கிறார். தேடுகிறவனுடைய செயல்ல வெளிப்படுத்துவான், வார்த்தைகளை வெளிப்படுத்துவான், நினைவுகள்ல வெளிப்படுத்துவான். அதிகாலையில நான் தான் காலைல தேடுறேனே அப்படி இல்ல, நான் தான் அந்தி சந்தி மத்தியான வேளை, பகல் நேரம், மத்தியான நேரம், ஈவினிங் டைம், எல்லா டைமும் ஜெபம் பண்ணிட்டேனே அதுவும் அல்ல. நைட்டு தூக்கம் வராம இருக்கும் தெரியுமா? அந்த நேரத்துல ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்களே, படுக்கையிலே உம்மை நினைக்கின்றே, ராஜாமத்தில் தியானிக்கின்றேன். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு தூக்கம் வரலன்னா எடுப்போம் பைபிள. எதுக்கு தெரியுமா? பில்லோக்கு கீழே வைக்கிறதுக்கு, அல்லது ஏதாவது கெட்ட சொப்பனம் வரணும், எடு பைபிள. ஆமென். ராத்திரி நேரத்துல அதாவது தூக்கம் கண்ணை அடைக்கிறது வரைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்தின பாதைகளை நினைத்து, கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைத்து. ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நினைவுகள்ல கர்த்தர் இருக்கிறாரா? நம்முடைய செயல்கள்ல நாம் கர்த்தரை முன்வைக்கிறோமா? நம்முடைய அந்தி சந்தி மத்தியானம், நம்ம ஒரு நாள்ல யாரோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றோம்?
ஒரு நாள்ல யாரோட அதிக நேரம் பேசுறோம், ஒரு நாள்ல நம்ம யாரோட அதிகமாய் பேச விரும்புகிறோம், அந்த நபர் கர்த்தரா இருப்பார் என்றால் நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கிறீர்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்க லைஃப்ல கை தூக்க சொன்னா எல்லாம் கை தூக்குவோம், நான் தான் கை தூக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2026வது ஆண்டு நிறைய தீர்மானங்கள்லாம் எடுப்போம்ல, சும்மா எடுத்து விடுவோம்ல. 2025வது ஆண்டுல ஒரு தீர்மானம் எடுத்தோம், 24 எடுத்தோம். இப்படிதான் ஒரு போதகர் ஒரு பையன்ட்ட கேட்டார், இந்த வருஷம் தீர்மானம் எடுத்து. ஆமா பாஸ்டர் தீர்மானம் எடுத்து. என்ன தீர்மானம் எடுத்து? இனிமேல் தீர்மானமே எடுக்க கூடாதுன்னு. அப்படி யாராவது கூட நீங்க இருக்கலாம். இல்ல, இது ரொம்ப சிம்பிள்ங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட கடல் மேல நடந்து வரலாம் சொல்லல. நீ என்ன மாதிரி 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கு, அப்பதான் உனக்கு தூதர்கள் வருவாங்க ஒன்னும் சொல்லல. 40 நாள் ஃபாஸ்டிங் தான் சாத்தான வரும். ஆண்டவர் அதை தாண்டி இருங்க. நான் அதை தப்பா சொல்லல, நான் சொல்றதை நீங்க சரியான சென்ஸ்ல புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஏன் நம்ம நினைவுல கர்த்தரை கொண்டு வர மாட்டேங்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். அதாவது நீங்க ஆண்டவருக்கு, அதாவது நமக்கு நம்பிக்கையை தர்றதுக்கு ஆண்டவர் என்னெல்லாமா பண்ணியாச்சு. ஏசாயா 5ல் ஒரு வார்த்தை இருக்கிறது, இதுக்கு மேல நீ என்ன செய்யணும், இனி என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு வேற கேட்கிறார். அதாவது நம்மை நம்ப வைக்கிறதுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார், எவ்வளவு பொறுமையா இருந்தார். ஏன் நாம ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க கூடாது? என் நினைவுல நான் ஆண்டவரை அடிக்கடி கொண்டு வரணும். ஆமென். நீங்க அப்படி மட்டும் கொண்டு வாங்க. ஆமென். உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் காட், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் உண்டு. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மை தான் தேடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மை தான் தேடுதையா. ராஜா நீங்க இல்லாம உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குது. இவ்வளவு பேரு நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களா மாறிட்டோம்னா, ஆமென், இந்தியாவில் எழுப்புதல் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆமென். நம்ம எழுப்புதல் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அப்படி சாடி சேர உடைச்சு. ஆண்டவரே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே. நான் எப்போ உம்மை தேடுகிறவனா இராமல் எப்போ உம்மை தேடுகிறவனா இருக்க விரும்புறேன் அப்பா. எப்போ உம்மை தேடுகிறவனா இராமல் எப்பவுமே எப்பவுமே இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, ஜீசஸ் கிட்டி சேரணுமே. இப்படி தேடுகிறவன கர்த்தர் எப்படியெல்லாம் திருப்தி ஆக்குறார் பாருங்க. ஆமா, 103:5 தாவீது சொல்லுகிறார், நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். நன்மையினால், நன்மையினால். சங்கீதம் 16:11 சொல்லுகிறார், சந்தோஷத்தினால் திருப்தி. இந்த சந்தோஷத்தினால் திருப்தி யாருக்கு கிடைக்கல தெரியுமா? உலகம் கண்டதில் வைத்து மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் யாரு? சாலமோன். சாலமோனுக்கு திருப்தி கிடைக்கல, சந்தோஷம் கிடைச்சது. சாலமோன், அதாவது நம்ம பாட்டு கேட்கறதுக்கு அன்னைக்கு சிடி பிளேயர், கேசட் பிளேயர் எல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். சாலமோன் பாட்டு கேட்கறதுக்கு கொயர் டீமே உள்ள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளும் மியூசிக் டீம் வச்ச 2 பேரை காண்டல, இப்பதான் வந்திருக்கிறாங்க. ரைட். ஆமென். சாலமோனுக்கு டெய்லி அதுவும் ஃப்ரெஷ்ஷா பாட்டு எழுதணும். ஃபுல் டீம் இருக்கும், எல்லா டீமும் இருக்கும், கரெக்டா இருக்கும். அவர் இதுல சந்தோஷம். அவர் சொல்ற எல்லாம் மாயை 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 மாயை.
ஆனா இது எதுவுமே இல்லாத, இது எதுவுமே கிடைக்காத, பல நாட்கள் காட்டிலும், பல நாட்கள் குகையிலும், பல நாட்கள் வனாந்திரத்திலும், பல நாட்கள் ஓடிக்கொண்டு சில பாட்டுலாம் தாவீதுக்கு நின்னு பாடக்கூடிய டைம் கிடையாது. நின்னு பாடினாலே சவுல் பின்னாடியே குத்துவான். அதனால ஓடிட்டே இருக்கணும். ஓடிட்டு இருக்கும் போதே அவர் சொல்றாரு, சாலமோன் சொல்றாரு எல்லாமே மாயைன்னு. ஆனா ஒண்ணு இல்லாத தாவீது சொல்லுகிறார், அவருடைய சமூகத்திலே பரிபூரண சந்தோஷத்தினால் திருப்தி, நன்மையினால திருப்தி, சந்தோஷத்தினால திருப்தி. 18ஆம் சங்கீதம் 50வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபையே. இந்த சதா காலமும் கிருபையை தான் ஏசாயா 55:3 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான நிச்சயமான கிருபை என்ன தெரியுமா? ஆமா, அவர் அடிக்கிறது இடிக்கிறது எல்லாமே இந்த கிருபைக்குள்ள வச்சுதான். எவ்வளவு சேஃப் இல்ல? நிச்சயமான கிருபை. ஏன் நிச்சயமான கிருபையை கொடுக்கிறான்னா, அவன் நிச்சயமான ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. 2 பேர் தவறுல விழுறாங்க. ஒன்னு சவுல், இன்னொன்னு தாவீது. சவுல் தவறுல விழுந்த போது தன் ஸ்தானம் போய்விடக் கூடாது என்று அழுதான். தாவீது தவறுல விழுந்த போது சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாது என்று அழுதான். அவனுக்கு சிங்காசனம் எல்லாம் மேட்டரே கிடையாது. அவனுக்கு வேற காரியங்கள்லாம் மேட்டரே கிடையாது. அவனுக்கு விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவர் ஆமென் கிருபையினாலே திருப்தி. அந்த கிருபையினாலே திருப்தி ஆக்குனதுனாலதான் ஒரு விசை தாவீதின் கூடாரம் விழுந்த போது கூட, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நீடித்த நாட்களால் திருப்தி. நீடித்த நாட்களால் திருப்தி. 1 நாளாகமம் 29:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை பாருங்கள். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே. என்ன அருமையான வார்த்தை இல்ல? ஆமென். He died in a good old age, full of days என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். full of days, riches and honor. அதாவது அந்த பூமியில ஒருத்தன் எவ்வளவு வாழணுமோ அப்படி வாழ்ந்து முடிச்சிருக்கிறான். இதாங்க திருப்தி, ஒரு நிறைவு. ஆமென். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பை. யாருக்கு? அவன் என்னிடத்தில் எப்படி இருக்கிறான் தெரியுமா? வாஞ்சையா இருக்கிறார். கைகளை உயர்த்தி இன்னும் உம்மை. ஒரு நிமிஷம். எதுக்கு? இதுக்கா இந்த நீ ஃபுல் ஆஃப் டேஸ் இதுக்கா? இல்ல ஆண்டவரே, அதெல்லாம் வரட்டும். ஆனா அதாவது நான் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். இவனுக்கு நான் இதை கொடுக்கலாம், இவன் இதை விட்டு எவ்வளவு கொடுத்தாலும் இவன் போக மாட்டான். இவனுக்கு நான் அதை கொடுக்கலாம். இதான் இந்த 2026 நம்முடைய கோலே, நான் ஆண்டவரை நம்ப வைக்கணும். ஆமென். எத்தனை பேர் இது 2026 என்னுடைய கோலே கர்த்தரை நம்ப வைக்கிறதுன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். காலை முதல் நைட் வரை அப்படிப்பட்ட தாவீது தான் சொல்றாரு, ஆமென், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு இப்போ கிடையாது, நித்திரை செய்வேன், தேவரீர் என்னை சுகமாய். ஓ ஜீசஸ். ஒவ்வொரு நாளை எப்படி காலையிலே துவங்கி இரவு வரைக்கும், அதாவது ஆண்டவரோடு தொடர்புல. ஆமென். ஹல்லேலூயா. எங்க அப்பா கிட்ட வரதான் கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க எப்போ பாஸ்டர் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு. எங்க அப்பா தெரியாது அப்படின்னா. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எப்பெல்லாம் ஒளி போறதோ அவங்க ஏதாவது முடங்கிட்டே இருப்பான், இல்ல வீட்டுக்குள்ள எழுப்பி எப்படி நடந்துட்டே இருப்பான். ஆண்டவரோடு அந்த உறவு தொடர்பு அது துண்டிக்கப்பட்டாதான் நமக்கு 1 hour பிரேயர் கூட ரொம்ப கடினமா இருக்கும். அது கட்டாயிரவே கூடாது. காலை
பகல், மதியம், மாலை, இரவு. தேவனோடு எவ்வளவு கனெக்டா இருக்கிறான். கர்த்தர் அவனை எங்க வைத்தா தெரியுமா? ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்து அரியணையிலே உட்கார வைத்து, ஆமென், அந்த வம்சத்தில் அவரும் வெளிப்பட்டு அவர் தாவீதின் தேவனா இருந்தவர் தாவீதின் குமாரனாய் அறியப்படுற அளவுக்கு கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. தாவீது சொல்றார், இந்த பெரியவர்களுக்கு எவ்வளவு பெரிய நாமம் இருக்குதோ அந்த நாமத்தை எனக்கு கொடுக்கிறீங்களே ஆண்டவரே. நீர் என்னை மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்க்கிறீங்க ஆண்டவரே. தேவனை தேடுகிறவனுடைய இருதயம் வாழும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 17:15 தாவீது சொல்லுகிறார், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி. நன்மையினால் கிருபையினால் ஆமென் மட்டும் திருப்தியாக்குகிறவர் அல்ல, அவர் தமது சாயலாலே திருப்தியாக்குகிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நேரம் அதிகம் போகிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த திருப்தியை கொடுக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், விலகாது இருக்கிறவர்களுக்கு. எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. சூப்பர், அழகா சொல்றீங்க. விலகாது. அந்த இரண்டாவது காரியத்தை இதுக்கு முன்னாடி பேசின வார்த்தைகளை நம்மள கேட்டுட்டோம். அதனால அதை நான் ரொம்ப டச் பண்ணல. ஆனா அதுல ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 8:8 வாசிங்கள். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற அந்த திருப்தி என்பது என்ன தெரியுமா? மீதி எடுக்க வைக்கிறது. ஆமா, இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், 4 சுவிசேஷத்திலையும் இந்த திருப்தி என்கிற வார்த்தையை பார்க்க முடியும். இதுல ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னா, அதாவது எனக்கு புசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியறதை விட யாருக்கு தெரியுமா முதல்ல தெரியும்? நமக்கு சாப்பிட ஒண்ணும் இல்லைன்னு வைங்களேன், அது யாருக்கு முதல்ல தெரியும்? முதல்ல நமக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு தெரியும். ஆனா இங்க கவனிச்சீங்கன்னா இதே சம்பவம் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல கூட இந்த ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே புசிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நாங்க போயிட்டு வரட்டுமா அப்படி ஒரு ஜனம் கூட கேட்கல. 3 நாள் வரை உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட கேட்கல. இயேசுட்ட சொன்னதெல்லாம் சீஷர்கள் சொல்றாங்க. அடுத்து மார்க்கெட்ல பார்த்தா இயேசுவே பரிதபிக்கிறார், இவங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன்ப்பா. ஆனா இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்ல, இருக்கிற இடம் வனாந்திரம். அப்படி இருந்தும் அவர்கள் இயேசுவை விட்டு விலகாது இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களை கர்த்தர் வெறுமையா விடவே மாட்டார். இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, இருக்கிற இடம் வனாந்திரம். அப்படி இருந்தும் நீங்க ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகாம இன்னும் நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். இது 2வது முறையாக இந்த பலிபீடத்திலிருந்து வருகிறது. இந்த 2026வது ஆண்டுல கர்த்தர் உங்களை திருப்தி அடைய பண்ணி மீதம் எடுக்க வைப்பாராக. நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால் ஏசாயா 37:30 உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்தில் தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தாராய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிதபிக்கிறவர். அவருடைய பரிதாபம் இதை செய்யும். இவங்க யாருமே விலகாது, இவங்க யாருமே கேட்கல. கடந்த நாள் இதை தியானித்த போது கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியம், இவங்க யாரும் கேட்கல. நாங்க போட்டுமா, இவரு என்ன மீட்டிங் முடிக்க மாட்டேங்கிறாரு, நாங்க போட்டுமா. இவங்க யாருமே கேட்கல. அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறார், நான் இவங்களுக்காக பரிதபிக்கிறேன். மார்க் 8 அதனுடைய 1-2 வசனங்கள்ல, அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட
ஒன்றுமே இல்லாது இருக்கிறார்கள். அப்படி ஒண்ணுமே இல்லாதிருந்தும் கர்த்தரை விட்டு விலகாதிருக்கிற சில உள்ளங்கள் இதை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தர் சமூகத்தில் வந்ததுனாலதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி எத்தனை குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு முன்பாய் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை பலிபீடத்திலிருந்து கர்த்தர் பேச வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த 2026 உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒண்ணும் இல்லாத சூழ்நிலையிலும் முறுமுறுக்காமல் விலகாமல் இருக்கிற உள்ளமே இந்த 2026 திருப்தி அடைந்து நம்புறவங்க சத்தமா ஆமென். ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஆமென். என்ன வந்தாலும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். வாழ்க்கையில எஸ், வாழ்க்கையில எவ்வளவு பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே இல்லை. ஹalleluya, ஒண்ணுமே இல்லை. புதிய ஆண்டுக்குள்ள சந்தோஷமா வந்துட்டோம், ஒண்ணுமே இல்லை. இங்க எல்லாரும் நல்ல ட்ரெஸ் பண்ணி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி நிலைமையில வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க கிடையாது. ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான், விலகாம இருக்கிறாங்க. இந்த நியூ இயர் செய்தி தரும்போது கர்த்தர் முதல் தந்த வார்த்தையை தான், அவன் இல்லை என்கிற சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறவர்களை நான் திருப்தி அடைந்து மீதம் எடுக்க வைக்க போகிறேன். இல்லை என்கிற சூழ்நிலையிலும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால் இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவனும் அதை ஊட்ட மாட்டான். ஹalleluya. இன்னைக்கு இல்லை என்றதும் எல்லாரும் இயேசு விட்டு விலகி போறாங்க. ஹalleluya. இந்த சீஷர்கள் வந்து என்ன கேட்கிறாங்க பாருங்க. 8வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை, இது கேட்கிறது யாரு? சீஷர்கள். இவங்க இப்ப எதை பெருசா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? வனாந்திரத்தை பெருசா பார்க்க ஆரம்பிச்சதுனால இவங்க யாரை பெருசா பார்க்க முடியல? இயேசு. அதனால இவங்க வேற ஒரு சகாயத்தை தேடுறாங்க. இந்த வனாந்திரத்துல ஒருவன் எங்கே இருந்த அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேருக்கு. வனாந்திரத்தை பெருசா பார்க்கிறவங்களுக்கு மேக ஸ்தம்பம் ஒரு மேட்டரா தெரியாது. அதனாலதான் இஸ்ரவேலர்கள் அனைவரும் விலகி போனாங்க. ஆனா இயேசுவை பெருசா பார்க்கிறவங்களுக்கு இந்த வனாந்திரம் ஒரு மேட்டராவே தெரியாது. ஆமே. இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும். இயேசுவை வைத்துக் கொண்டே இன்னொரு ஆளை நம்ம பார்க்கிறோம்ல. நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். நம்ம பர்வதங்களை பார்த்தா ஒத்தாசை வராது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். பார்த்தா எனக்கு ஒத்தாசை பர்வதங்கள்ல இல்ல. பர்வதத்தை எல்லாம் படைத்த ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை பர்வதங்களில் அல்ல, பரலோகத்திலிருந்து வருகிறது. நம்ம சிச்சுவேஷனை பெருசா பார்க்க இயேசுவை வச்சுட்டு சகாயத்துக்காக வேறொரு ஆளை தேடுறோம். நமக்கு யார் கொண்டு வருவா? இயேசுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே கூட்டு கொட்டணும் போல இருக்கும். ஆமென். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க தான். ஆனா அந்த ஜனங்களை பாருங்க, அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். எவன் ஒருவன் நம்ம சிச்சுவேஷனை பெருசா எப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ அந்த இடத்துல நம்ம யாரை ரொம்ப சின்னதா பார்க்க ஆரம்பிச்சிடும் தெரியுமா? இயேசுவை. இதே போலதான் படகுல போகும்போது ஒரு விஷயம் இயேசுவோடு போனார்கள். அப்பொழுது இயேசு கப்பல் பின்னணியத்துல பில்லை வச்சு தூங்கிட்டு இருக்கிறார். அவர் தூங்க வச்சதே அவங்க தான். சீஷர்கள் வந்து எழுப்புறாங்க, ஆண்டவரே காற்றும் கடலும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, அதை ஏதாவது பண்ணும் அப்படி சொன்னாலாவது லாஜிக் இருக்கு. இது ஆண்டவரே நாங்கள் மடிகிறோம், உமக்கு கவலையே இல்லையா? பேதுரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அட்லீஸ்ட் ஐயோ சாவ போறோமே அப்படியாவது சொல்லுங்க ஆண்டவரே. ஆமே, நாங்கள் மடிகிறோம் உமக்கு. நம்ம இயேசுவை வச்சுட்டு சூழ்நிலையை பெருசா பார்க்கிறோம் தெரியுமா? இப்படி பார்க்கறதுனால நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நம்ம ஒத்தாசைக்கு இன்னொரு நபரை அல்லது இன்னொரு திசையை நோக்கி பார்க்கிறோம். ஆமே ஆமே. நமக்கு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருந்து ஜெயம் வராதுங்க.
ஆமே, நீர் கொடுக்க நாங்கள் வாங்கிக் கொள்வோம். நீர் உமது கையை திறக்க. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை பாத்தீங்களா? இரவு முழுவதும் பிதா கிட்ட கதறார். ஒரு விசை, ரெண்டு விசையில 3 விசை அவர் மகா சத்தமிட்டு கண்ணீரோடு ஜெபித்தாருன்னு எபிரேயர்ல இருக்கு. மிகவும் வியாகுலப்பட்டார்னு பைபிள்ல இருக்கு. அழுது 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 வியர்வை ரத்தமா வடிதான். எவ்வளவு முழங்கால் போட்டு முகங்குப்புற விழுந்து ஓன்னு அழுது இவ்வளவு ஜெபம் கேட்கிறாரு. இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் கேட்கிறாரு. பிதா ஒரு பதிலும் சொல்லல. பதில் சொல்றது மட்டும் பதில் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அவராவது வந்து ஏதாவது வானம் திறந்து இப்படி ஏதாவது காட்டி இருக்கலாம். ஆனா தூதனை அனுப்பி பலப்படுத்துறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எழுப்பி போறார். அடுத்த நாள் பிலாத்து ஆஃபர் பண்றான். நான் நினைச்ச அவனை விடுவிக்க கூடும். இந்த மேட்டரை தான் நேத்து நைட்டு ஃபுல்லா யார்கிட்ட கேட்டுட்டு இருந்தார் தெரியுமா? பிதா கிட்ட கேட்டார். பிதா கிட்ட கேட்ட மேட்டரை இப்ப யாரு ஆஃபர் பண்றா தெரியுமா? பிலாத்து. இயேசு எப்படி இருந்தார் தெரியுமா? பேசாம இருந்தார். பேசாம இருந்தார். ஏன்? எனக்கு ஒத்தாசை. பிதா கிட்ட கேட்டு கிடைக்காத காரியத்தை நான் பிலாத்து கிட்ட கேட்க மாட்டேன். எங்க அப்பா கிட்ட கேட்டு கிடைக்காத காரியத்தை நான் இன்னொரு நபர்கிட்ட கேட்க மாட்டேன். அதனாலதான் என் தகப்பனார் அடிக்கடி சொல்ற வார்த்தை, அதையும் அண்ணன் மென்ஷன் பண்ணாங்க. தேவன் தந்தது போதும், தேவன் தராதது வேண்டாம். தேவன் தந்த கணவன் ஒண்ணு கேட்கலையோ? தேவன் தந்த கணவன் போதும். ஹல்லேலூயா. தேவன் தந்த மனைவி அவங்க போதும். கர்த்தர் உங்களை, ஆமென், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க சர்ச்சில் போய் சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். தேவன் தராதது வேண்டாம். இப்படி ஒரு மனநிலை நம்மை விலக விடாது. அதனாலதானே எப்படி அந்த பழைய பரிசுத்தவான்கள பாட்டு எழுதி இருக்கிறாங்க. துக்கத்தின் பான பாத்திரம். சில பாக்குறீங்க 1ஆம் தேதி காலையில, அதாவது ஆண்டவரே அந்த பாத்திரத்தை நீங்க என் கையில தந்தா, நீங்க தரீங்கன்னா அது சந்தோஷம் வாங்குறேன். ஆனா எனக்கு தெரியும்பா, என்னை குறித்த உங்களுடைய திட்டத்துல தீமை கிடையாது. இந்த வனாந்திரத்தில் என்னை உட்கார வைத்திருப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. எந்த விலகாம நம்ம பல நேரத்துல ஆண்டவர், அதனாலதான் பாருங்க எல்லாம் முன்கூட்டியே ஆண்டவர் கன்ஃபஸ் பண்ண வச்சார்ல. வல்லமை தேவனுடைய, எல்லாத்தையும் முன்கூட்டியே ஆண்டவர் பேச வச்சார். ஹல்லேலூயா. இத நம்ம பல நேரத்துல நம்ம அறியாம, இந்த வனாந்திரத்துல யார் ஆண்டவரை அப்பத்தை கொண்டு வருவார், இந்த வனாந்திரத்துல யாரை வச்சுட்டு பேசுவோம் தெரியுமா? ஆண்டவரை வச்சுட்டே பேசுவோம். ஆமே. இந்த வனாந்திரத்துல யார் ஆண்டவரே, இந்த வனாந்திரத்துல யார் ஆண்டவரே? அவர் யார் தெரியுமா? ஆமென். வெறுமையான பூமியை மொத்தமா நிரப்பி, அதுவும் எப்படி நிரப்புறார் தெரியுமா? உண்டாகட்டும், அவ்வளவுதான். உண்டாகட்டும், அவ்வளவுதான். ஆரோனுடைய ஒரு உலர்ந்த கோல் அடுத்த நாள் வந்து பார்த்தா அது எப்படி இருந்துச்சா? பூ பூத்து காய் காய்த்து கனியே வெளியே வந்துட்டு. எப்ப பூ பூத்து தெரியுமா நமக்கு? தெரியாது. எப்ப காய் காய்த்து தெரியுமா நமக்கு? தெரியாது. அப்ப என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? எல்லாமே சடுதியா நடந்திருக்கும். சடுதியா நடந்திருக்கும். ஆண்டவரே இத்தனை வருஷம் ஆயிட்டு, இனி எனக்கு அடுத்து இனி இப்படி ஒரு காரியம் நடக்கணும்னா அடுத்து இத்தனை வருஷம் இப்படி. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது தெரியுமா? நம்ம கணக்கு வைக்கவே கூடாது. ஆமென். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், செயல்களில் வல்லவர், அவர் யோசனையில் பெரியவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. இல்லாதவர்கள் இல்லாத சூழ்நிலையிலும் விலகாம இருக்கிறாங்க பாருங்க, இவங்க தான் திருப்தி அடைந்து சீஷர்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க. ஆமே. அவங்கள்ட்ட சொல்லுவார், இங்க பாரு, நீ 2 பேரா போகும்போது கையில ஒண்ணுமே எடுத்துட்டு போக கூடாது அப்படின்பா. ஓகே ஆண்டவரே. அவங்க போயிட்டு திருப்பி வரும்போது கர்த்தர் கேட்கிறார், உங்களை நான் ஒண்ணுமே இல்லாம அனுப்பி விட்டேன் அல்லவா? ஆமா ஆண்டவரே. அப்போ உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சா அப்படி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்ல ஆண்டவரே, ஒண்ணுமே குறைவு இல்லை ஆண்டவரே. இல்லை என்கிற நிலையிலும் ஆண்டவர் சமூகத்தை விலகாம இருக்கிறாங்க பாருங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். லூக்கா 18:28, 29, 30 வசனங்கள். லூக்கா 18வது அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள்.
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் உண்டல்லவா? கிறிஸ்துவுக்காக பவுல் சொல்றார், எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், விட்டேன் அப்படிங்கிறார். கிறிஸ்துவுக்காக ஒன்றை இழக்கிறாங்க தெரியுமா? கிறிஸ்துவுக்காக அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நிறைவு. அந்த நிறைவு மறுமையில மட்டும் கிடையாது, இம்மையிலும் மறுமையிலும். இம்மையில் அதிகமானவைகளை, மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று சத்தியம் என்கிற நாமத்தை உடையவர் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை சொல்லிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. எபிரேயர் 11வது அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்க வேண்டாம், நானே வாசித்து விடுகிறேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இதை நான் புரியும்படி சொல்லுகிறேன். அதாவது கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தை மாற்றுகிற எந்த ஒரு உலக மேன்மையும் வேண்டான்னு சொல்லி ஒருத்தன் போடுறான் தெரியுமா? அதான் கிறிஸ்துவ நிமித்தம் இழக்கிறது. கிறிஸ்தவன் அல்லது அவருடையவன், அவருடையவள் என்கிற அடையாளத்தை மாற்றுகிற, மறுதலிக்கிற, அழிக்கிற எந்த ஒரு உலக மேன்மையும், உலக பெயரோ பட்டமோ புகழோ எனக்கு அது வேண்டாம், அதுதான் எனக்கு குப்பை அப்படி தூக்கி போடுறான் தெரியுமா? இதான் கிறிஸ்துவுக்காக இழக்கிறது. அது மாத்திரமல்ல, 25ல அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். இந்த பாவத்தினால் கிடைக்கிற சந்தோஷம் இனி வேண்டான்னு சொல்லி ஒருத்தன் விடுறான் தெரியுமா? இது இழக்கிறது. ஏன்னா இந்த கண்ணு திருப்பியும் கேட்கும், கண்ணு திருப்பியும் சொல்லும், ஏன் சும்மா தானே இருக்க, கொஞ்சம் சினிமா பார்த்தா என்ன அப்படி சொல்லும். அப்புறம் வேண்டான்னு சொல்லும் போது இந்த கண்ணு வலிக்கும், வேண்டான்னு சொல்லும் போது மனசு ஒரு மாதிரி குத்தும். அதான் கிறிஸ்து நிமித்தம் பாடுபடுறது 4 பேர் நம்மளை அடிக்கிறது இல்ல, அடிக்கிறது மட்டும் கிடையாது. அது திடீர்னு ஒருத்தர் அடிச்சு நான் என்ன பண்ண வாங்கிதான் ஆகணும், அது மட்டும் கிடையாது. ஆனா சில நேரத்துல சில காரியங்களை செய்யணும்னு வரும்போது வேண்டான்னு நம்ம விடுறோம் தெரியுமா? அப்போ நம்ம இந்த மாம்சம் ஏன்னா போராடிட்டு தான் இருக்கும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிறது, ஒன்றுக்கொண்டு விரோதமாக இச்சிக்கிறது. ஆவி சொல்லும், நீ போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு. ஏன்னா நம்முடைய ஆவியோடு கூட அவருடைய ஆவியை இணைந்து இருக்கிறது. மாம்சம் சொல்லும், நீ இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டா இருந்த, என்ன திடீர்னு புதுசா வந்துட்டு இருந்த, டிசம்பர் 31ஆம் தேதி நீ பார்த்துட்டு தானே இருந்த, ஜனவரி 1ஆம் தேதி என்ன உனக்கு பெருசாயிட்டு? வேண்டாம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறது வேண்டாம், தூக்கி போடுறான் பாருங்க. அது மாத்திரமல்ல, ஆமென், எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி, அதாவது கிறிஸ்துவை மறுதலித்து கிடைக்கிற உலக நன்மை, கிறிஸ்துவ மறுதலித்து கிடைக்கிற உலக நன்மை. நீ கிறிஸ்தவன் தெரிஞ்சுட்டா உனக்கு இந்த வேலையில ப்ரொமோஷன் கிடையாது. நீ கிறிஸ்தவன் தெரிஞ்சுட்டேன்னா உனக்கு நீ கிறிஸ்டியனா, உனக்கு போ சொத்துலயும் பங்கு கிடையாது, ஓன்லயும் பங்கு கிடையாது, குடும்பத்திலையும் பங்கு கிடையாது. கிறிஸ்துவ நிமித்தம் இழந்தவர்கள், கிறிஸ்துவ நிமித்தம் இழந்து ஒருத்தர் கூட தரித்திரரான சரித்திரம் கிடையாது. என் தகப்பனார் கிறிஸ்துவ நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து வந்தவர். 19வது வயதுல, ஆமே, அவர் படித்த சர்டிபிகேட் எல்லாம் கிழித்து எறிந்தார்கள், எரித்து விட்டார்கள். இன்னாருடைய மகன் என்று அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாளமும் இல்லை. உடுத்த உடை பைபிள், இது மட்டும்தான். அவங்க புறப்படும் போது கண்ணீரோடு புறப்பட்டார்கள். கர்த்தர் சொன்னார், உன்னை நான் திக்கற்றவனாக விடேன் என்று. ஆமே, கர்த்தர் நிறைவோடு ஓட்டத்தை முடிக்க வைத்து தலைமுறையை எழுப்ப பண்ணி கர்த்தர் மீண்டும் அவர் நாமத்தை சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவ நிமித்தம் இழந்தவர்கள் தரித்திரரானது இல்லை. சில அற்ப ஆதாயத்துக்காக ஆண்டவரை மறுதலிக்கிற நிலைமை வேண்டாம், வேண்டாம். பவுல் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணி தள்ளினானே,
அந்த பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. ஓ ஜீசஸ், எவ்வளவு ஒரு நிறைவா, அந்த மனசு எப்படி ஒரு நிறைவா இருக்கு பாருங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் எனக்கு உண்டாயிருக்கிறது. 19வது வசனத்தை வாசியுங்கள். 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே சத்தமாமென் சொல்லுங்க. யாருக்காகவும் கிறிஸ்துவை விடாதீங்க. கிறிஸ்துவுக்காக யாரை வேணாலும் விடுங்க. ஆமென். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுவும் வேணும் இதுவும் வேணும் இல்ல. 2 எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் தரித்திரராக கர்த்தர் விடவே மாட்டார். ஒரு நீதிமானுடைய சந்ததியை அப்பத்துக்கு அலைந்து திரிய விடாத கர்த்தர் அவர் நிமித்தம் இந்த பூமியில ஒண்ணு வேண்டான்னு சொல்லி உதறா பாருங்க. அவன் வாழ்க்கை எவ்வளவு மேன்மையா வைப்பார். மோசே எப்படி மேன்மைப்படுத்தினார் தெரியுமா? அவன் தம்முடைய சாயலை காண்பித்தார். அது மாத்திரமல்ல, மோசைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றார். யாத்திராகமம் 33 அதனுடைய 17 முதல் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்ற, என் கண்ணுல உனக்கு கிருபை கிடைச்சது. 18வது வசனத்துல உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். 19வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் என்ன ரொம்ப யோசிக்க வைத்த ஒரு வார்த்தை. என்னுடைய தயவை உனக்கு முன்பாக சொல்ல வேண்டியதானே? இல்ல, என்னுடைய மொத்த தயவு இருக்குல்ல, அதை உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. ஓ ஜீசஸ், கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். அதாவது அவருடைய மகிமையை நான் பார்க்கணும்னா எனக்கு ஆண்டவருடைய ஒத்த தயவல்ல தேவை, மொத்த தயவு. அதாவது இந்த பூமியில என்னை மேன்மைப்படுத்த உயர்த்துறதுக்கு ஆண்டவருடைய சும்மா பார்த்தாலே போதும். ஆனா அவருடைய மகிமையை, அவர் இருக்கிற வண்ணமாய் நான் அவரை தரிசிக்கணும்னா அவருடைய மொத்த தயவு. எல்லாவற்றையும் இழந்து வந்தவனுக்கு தேவன் தம்முடைய எல்லா தயவையும் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய தயவினால் என் கொம்பு உயரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, இந்த அதிகாலை வேளையில என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனை தேடுகிறவர்களாகவும் தேவனை விட்டு விலகாதவர்களாகவும் மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்கிற ஒரு மனநிலைமை. ஆண்டவர் சில காரியத்தை வேண்டான்னு சொன்னா விட்டுறணும். ஆண்டவர் என்னங்க நம்ம கிட்ட விட சொல்றார்? ஆமென். கசப்பை விடு அப்படிங்கிறார். நான் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மறிப்பேன்னு சொல்லுவோம், ஆனா பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேச மாட்டோம். நம்ம கிறிஸ்துவுக்காக மறிக்கிறது ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடும் இல்ல? ஆமென். சுட்டுட்டா முடிஞ்சு. சில பாக்குறாங்க, என்னடா காலைல சுட்டுட்டா. ஆனா கிறிஸ்துவுக்காக வாழ்றது இருக்குல்ல, அதான் சேலஞ்ச். ஆமென். ஆண்டவரே, ஒரு 2 பேர்ட்ட கசப்பு, அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ ஒரு இதை பிடிச்சு வச்சிருக்க பாரு, அதை தூக்கி போட்டு அவங்கள்ட்ட பேசு. ஆண்டவர், நான் பேசினா என்ன ஆவது, என்ன இருக்குவான்ட்ட? இல்ல, நீ பேசு. கிறிஸ்துவுக்காக சிலதை விடுறாங்க தெரியுமா? சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பிரதர் பிரைஸ் லார்ட். இந்த ஒப்புரவானவங்க எல்லாம் எழும்புங்கன்னு சொல்லும் போது, அதாவது கூச்சப்படாம எழுப்பி நின்னீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு சல்யூட். நீங்க இந்த நியூ இயர்ல நீங்க யார்கிட்டயாவது பேசாம அப்படிதான் இருக்கிறீங்களா? முதல்ல இதை செய்யுங்க. ஆமே. கர்த்தர் தம்முடைய கையை திறக்கணும்னு விரும்புறார். அதாவது ஒரு கை நிறைய ஒரு தகப்பன் சாக்லேட் வச்சிட்டு இருக்கிறார். இப்ப அவருக்கு என்ன ஆசைன்னா, பிள்ளை கிட்ட இதை எப்படியாவது கொடுத்துடணும்னு ஆசை. பிள்ளை வாங்காம அங்கெங்கே சுத்தி போயிட்டே இருக்குது. இந்த தகப்பனுக்கு எப்படியாவது இதை பிள்ளை கிட்ட கொடுத்தே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலைமையில நம்ம அப்பா நமக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். ஆமென். இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லி செவிக்க விரும்புகிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்காக எதையாவது விடணும்னு ஆவியானவர் உணர்த்தும் போது, ஆமென், அதை இழக்கிறதுக்கு தயாராகுங்கள். நீங்கள் எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணமும் பெற்றேன் என்று கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல வைப்பார். சத்தமாமேன் சொல்லுவோமா? எல்லாரும் 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 எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது.
ஆண்டவரை உம்மை அதிகம் தேடுகிற கிருபையை எனக்கு தாங்க அப்படின்னு கைகளை உயர்த்தி அப்படியே கேட்கலாம். எல்லாரும் எஸ், எல்லாரும் அப்படி வாய் திறந்து அந்த கிருபையை கேளுங்க. அந்த கிருபையை கேளுங்க. அந்த கிருபை உங்க மேல ஊற்றப்படுகிறது. இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக அனுபவத்துக்குள்ளே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் சபையை நடத்த போகிறார். தேவனை தேடுகிறவர்களாய், தேவனிடத்தில் தேடுகிறவர்களாய் அல்ல, தேவனை தேடுகிறவர்களாய், தேவனை தேடுகிறவர்களாய் கர்த்தாவே கிருபையாய் நீர் மாற்றுவீராக. அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா. தேடுகிறவனா என்னை மாற்றுங்க, தேடுகிறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எந்த நிலையிலும் விலகாது இருக்க கிருபை தாங்கப்பா. விலகாது இருக்க. நான் வனாந்திரத்தை பல நேரத்தில் பெருசா பார்த்து சகாயம் எங்கே இருந்து வரும் என்று பிறர் வாசலை பார்க்கிற அந்த நிலை இனி வேண்டாண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆமே ஆமே. விலகாதிருக்கிற கிருபையை எனக்கு தருவீராக. கிறிஸ்துவுக்காக எதை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை இழக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்காக எதை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை விட எனக்கு கிருபை தருவீராக. எனக்கு கிருபை தருவீராக. கிருபை தருவீராக. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. அப்படியே ஒரு விசை 2 கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனை துவக்கம் முதல் இந்த நேரம் வரையிலும் தெய்வ பிரசன்னம் நம்மை நிரப்பினதற்காக, கர்த்தரே முழுவதும் பொறுப்படுத்தி நடத்தினதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துவக்கம் முதல் இந்த நேரம் வரையிலும் கர்த்தர் இந்த கூடுகை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக நன்றி அப்பா. நீர் எங்களிலே மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லே. எல்லாரும் சேர்ந்து பாடி முடிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாம். கடைசியா ஒரே சத்தமாய் ஹalleluya, அல்லேலூயா. உமக்கே எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மாட்சிமையும், எல்லா மகிமையும், எல்லா புகழும், எல்லா பெருமையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு விசை கூட நல்ல கைகளை தட்டி நம் தேவாதி தேவனுக்கு மகிமை, நம் ராஜாதி ராஜனுக்கு மகிமை, நம் கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை. அவர் ஒருவரே மகிமைப்படட்டும். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இந்த ஆண்டு தொனிப்பதாக. எல்லாவித நன்மைகளும் எல்லாவித ஆசீர்வாதங்களும் திருப்தியாய் கிடைப்பதாக. கர்த்தரே வழி நடத்துவாராக. ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா நன்மைகளும் எல்லா கூடாரங்களிலும் திருப்தி ஆவதாக என்று மனதார பலிபீடத்திலிருந்து நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே வாழ்ந்திருப்பீர்களாக. பிரியமானவன் உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya.